வணக்கம். இன்றைய ராசி பலன் 27/1/2026 விசுவாசு வருடம் தை மாதம் 13ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூரிய உதயம் 6:36 வரை. திதி நவமி. சூலம் வடக்கு. மேஷம். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகங்களால் உற்சாகம் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பேச்சு சாதுரியம் மூலம் நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி உற்சாகம் ஏற்படும். பரணி அனுசரித்து செல்லவும். கிருத்திகை துரிதம் உண்டாகும். ரிஷபம். துணைவர் வழி உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். சமூக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். மறதியால் செயல்பாடுகளில் தாமதங்கள் உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை அனுசரித்து செல்லவும். ரோகிணி கட்டுப்பாடுகள் குறையும். மிருகசீரிசம் தாமதம் உண்டாகும். மிதுனம். வெளியிடங்களில் கோபத்தை விட விவேகத்தை கையாள்வது நல்லது. வியாபார நிமித்தமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும். பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதுவிதமான துறைகள் பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் உண்டாகும். நிறைவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிசம் விவேகம் வேண்டும். திருவாதிரை அனுபவம் உண்டாகும். புனர்பூசம் மாற்றம் ஏற்படும். கடகம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். வெளியூரில் இருந்து வந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் முன்னேற்றமான நாள். பூசம் காரியங்கள் கைகூடும். ஆயில்யம் முதலீடுகள் அதிகரிக்கும். சிம்மம். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். தாமதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். மகம் தாமதம் மறையும். பூரம் முடிவுகள் கிடைக்கும். உத்தரம் ஆதரவான நாள். கன்னி. எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவம் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் கூடும். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக முடியும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் மனப்பக்குவம் உண்டாகும். அஸ்தம் கவனம் வேண்டும். சித்திரை பணிகள் பலிதமாகும். துலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். எண்ணிய சில பணிகளில் நிறைவு பெறுவதில் தாமதங்கள் உண்டாகும். வர்த்தக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது தோன்றி மறையும். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை புரிதல் அதிகரிக்கும். சுவாதி விவேகத்துடன் செயல்படவும். விசாகம் வாதங்கள் குறைக்கவும். விருச்சகம். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். பயணங்களால் நன்மை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். போட்டி சார்ந்த தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள்.
சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். விசாகம் புரிதல் ஏற்படும். அனுஷம் அறிமுகங்கள் உண்டாகும். கேட்டை ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தனுசு எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும். நீண்ட நாள் நினைத்த பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். கலை சார்ந்த பணிகளால் ஆதாயம் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குறையும். உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும். கவலை விலகும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். மூலம் சாதகமான நாள். பூராடம் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் மேன்மை அதிகரிக்கும். மகரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனம் வேண்டும். வெளியில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மைகள் விலகும். வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் மாற்றம் பிறக்கும். திருவோணம் மகிழ்ச்சியான நாள். அவிட்டம் பயணங்கள் அதிகரிக்கும். கும்பம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பொருளாதார ரீதியான இருந்த பிரச்சனைகள் விலகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும். உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபார கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். பரிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் இன்னல்கள் குறையும். சதயம் நிதானம் வேண்டும். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். மீனம் பொது வாழ்வில் செல்வாக்கு மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் சில நெருக்கடிகள் உண்டாகும். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உபரி வருமானத்தில் முயற்சிக்கேற்ப பலன்கள் உண்டு. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நெருக்கடிகள் குறையும். ரேவதி அலைச்சல்கள் குறையும். நன்றி.